ஹரி ஓம். நற்பவி 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 குருவே சரணம். இன்று 21/6/2025 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் இல்லத்தில் யோகா பயிற்சி செய்வதை காண்போம். காலை வணக்கம். பிரபஞ்சமே, நான் இருக்கும் இந்த வளாகத்தையும் என்னையும் அருள் சக்தியால் நிரப்பி நல்ல சக்தி என்னை காக்கட்டும். ராம்ஜி ட்ரஸ்ட் இன்னும் விரிவான இடத்தில் அமைந்து அநேகர் பயன்பெற அதிநவீன கட்டட வசதிகளுடன் ஏற்படுத்தி தாரும். பிரபஞ்ச பிரார்த்தனை. நான் எப்பொழுதும் என்னை உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கின்றேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கின்றேன். அதற்காக அற்புதமாகவும் தெய்வீகமாகவும் ஈடு செய்யப்பட்டிருக்கின்றேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகிறது. மன்னிப்புக்கான பிரார்த்தனை. பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தையோ தங்களது முன்னோர்களையோ உறவினர்களையோ எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள், தேவையற்ற தடைகள் எரிக்கப்படட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை இப்பொழுது நான் நன்றாக உணர்கின்றேன். தினமும் 7 மணிக்கு முன்னரே உணவு உட்கொள்வேன். 9 மணிக்கு மேல் டிவி பார்க்கவும் செல்போன் பயன்படுத்தவும் மாட்டேன். 10 மணிக்கு முன்னரே தியான பயிற்சியோடு உறங்கச் செல்வேன். அதிகாலை உற்சாகமாக எழுந்து யோகா மற்றும் தியான பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்து வருகின்றேன். சுறுசுறுப்பான நடை, இளமை துள்ளும் உடல், சரியான எடை, தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, ஒளிவான மற்றும் வசீகரமான முகம், உற்சாகமூட்டும் பேச்சு என்ற இலக்கை நோக்கி பயணித்தால் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கின்றேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் வெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையில் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். நம்மோடு இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து நல்ல உடல் நலம், அதனை நிறைவேற்றும் வகையில் நல்ல உடல் நலம் மற்றும் மனநலத்துடன் உறவு முறை மேம்பட்ட அபரிதமான வாழ்க்கை வாழ மனதார பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்கின்றேன். பணம் தேவைக்கான பிரேயர். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Forgives myself. ए पणमे
நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். நான் செய்ததை மன்னித்து, நான் உன்னை மதிக்காததை மன்னித்து, எனக்கு தேவையான பணத்தை கொடுக்க பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். அப்துல் கலாமின் சிந்தனை துளிகள். I am the best. I can't do it. God is always with me. Today is my day. I am the winner. நான் தனிச்சிறப்பானவன். என்னால் எண்ணாம் முடியும். இறைவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார். இந்த நாள் எனது நாள். ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். பிராணாயாமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிராணம் அப்படின்னா உயிர் சக்தி. பிராணம்ங்கிற வார்த்தை சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. இதை நம்ம தமிழாக்கத்தில் சொன்னோம்னா மூச்சுக்கான பயிற்சி. என்னங்க, நம்ம டெய்லி மூச்சு தானே விடுறோம், ஏன் மூச்சுக்கு தனியாக பயிற்சி செய்யணும் அப்படின்னா, நம்ம லங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் லட்ச அறைகளை கொண்டிருக்கு. நாம் விடக்கூடிய மூச்சு ஒரு அறையோ 2 அறையோ தான் திறந்திருக்கும். ஆக எல்லா அறைகளையும் திறந்திருந்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நம்ம உடலில் இரத்தம் பயணிக்கிறதுக்கு ஆக்சிஜன் ரொம்பவும் முக்கியம். எப்போ ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் குறைபாடு வருதோ அப்போ தான் இந்த வீசிங் வருது. உடலின் மொழிகளில் சொல்கிறாங்க, ஒரு இடம் ஒட்டடை அடிக்கிறோம், அந்த இடத்துல நமக்கு ஒவ்வாமை வருது அப்படின்னா முதல்ல நமக்கு திம்மல் வர ஆரம்பிக்கும். நம்ம அந்த இடத்துலேருந்து ஒதுங்கிட்டோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக தூய்மையான காற்றை சுவாசித்து நம்ம லங்ஸ் நல்லா இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு முறையும் உடல் நம்மளோட பேசுது. இப்போ நம்ம மெயினாக பிரபஞ்சத்தில் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல காற்றை சுவாசிக்க போகிறோம். நல்ல இடத்துல, நல்ல இயற்கை பாங்கான இடத்துல இந்த ராம்ஜி ட்ரஸ்ட் அமைஞ்சிருக்கிறதுக்கு இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிட்டு பிராணாயாம பயிற்சிக்குள்ளே நாம் போகலாம். முதல்ல வாயை மூடி உடம்ப தளர்வாக வச்சு கைகளை இப்படி வச்சு உங்கள் தொப்புள்கிட்ட இப்படி வச்சுக்கோங்க, அடி வயிற்றில் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்வாங்காமல் சுவாசத்தை நாம் வெளியேற்ற போகிறோம். ட்ரெயின் ஓடும்போது ஒரு சத்தம் வரும் பாருங்க, ஒரே மூச்சை நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க. ஒரு வண்டி வாகனத்தில் ஆயில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர்லாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் அதை நம்ம மாற்றினோம்னா தான் செல்ஃப் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம நுரையீரல் லங்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் தினசரி ஒரு மூச்சை எடுத்து 10 முறை இப்படி தொடர்ந்து வெளியேற்றுறதுனால நம்ம லங்ஸ் சிறப்பாக இயங்கும். இது பதஞ்சலி மாமுனிவர் நமக்கு சொல்லி கொடுத்தது. பதஞ்சலி மாமுனிவர் ரொம்ப கடினமான பயிற்சி அந்த காலத்தில் மேற்கொண்டிருக்காங்க. நமக்குன்னு எளிமைப்படுத்தி அடுத்தடுத்து சில சித்தர்கள் ரூபத்திலையும் ஞானிகளாகவும் நமக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை தான் நாம் செய்ய போகிறோம். இப்போ மூச்சு காற்றை நல்லா வெளியேற்றி நுரையீரலை சுத்தப்படுத்திக்கிட்டோம். அடுத்து 2 நாசில்லையும், நாசில்னா மூக்கு, 2 நாசில்லையும் சுவாசத்தை நல்லா உள்ளே எடுத்து நல்லா வெளியேற்றுங்க. ஒரு 5 முறை செய்யுங்க. இந்த பயிற்சியின் போது எப்பயுமே ஒரு பயிற்சி செய்கிறோம்னா கண்ணை இறுக்க மூடாமல் தளர்வாக மூடினாதான் அந்த சுவாச காற்று எங்கெல்லாம் போகுதுங்கிறது நம்மளால உணர முடியும். ஓகே, அடுத்ததா பாருங்க, வலது கட்டை விரல் அப்படியே தூக்கி காமிங்க. கைகளை தூக்க முடிஞ்சவங்க அப்படியே கைகளை தூக்கி காமிங்க. வலது கட்டை விரலால் வலது நாசில மூடி இடது நாசில சுவாசத்தை நல்லா எடுத்து அப்படியே நல்லா வெளியில் விட்டுருவோம். இழுக்குன நேரம் குறைவாக இருந்தாலும் தவறில்லை, விடுற நேரம் அதிகமாக இருக்கணும். ஆரம்பம். இந்த பயிற்சி செய்யும்போது என்னோட ஷோல்டர் பார்த்தீங்களா, ஷோல்டருக்கு நேராக இருக்கணும் கைகள், அப்போ தான் நல்லா இயங்கும். ஓகே, அடுத்ததா சுண்டு விரலாலும் மோதிர விரலாலும் இடது நாசில மூடி வலது நாசில சுவாசத்தை நல்லா எடுத்து வெளியில் விடுவோம்.
குறைந்தது ஒரு சுவாசம் 1 நிமிடமாவது நீடிக்கணும். உள்ள இழுக்கிறது 30 செகண்டா இருக்கலாம், வைக்கிறது 10 செகண்டா இருக்கலாம், 40 செகண்ட் வெளியில விட்டுறணும். இப்போ அடுத்ததா வலது நாசில வலது கை கட்டை விரலால மூடி இடது நாசில சுவாசத்தை உள்ள எடுத்து உள்ள 2 நாசிலையும் இப்போ அடைச்சி வச்சிருக்க போறோம். ஒரு 10 எண்ணிக்கைக்கு உள்ள வச்சிருந்தோம்னா நம்ம நுரையீரல் நல்லா இயங்குது அப்படின்றாங்க. உலகம் முழுவதும் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க. கொரோனா லாக்டவுனில் தான் நமக்கு அது நிறைய தெரிய வந்துச்சு. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உங்கள் நுரையீரலில் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். எல்லா பகுதிகளிலையும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா உருவாகும். பிராணம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உயிர் அப்படின்னு. அப்போ இந்த உயிர் காற்று உள்ளே போகும்போது நம்ம உடம்புல செல்களானது புதுசு புதுசாக உருவாகும். ரத்தம் எல்லா பாகத்துக்கும் போய் சேரும். வலது நாசில அடைச்சு இடது நாசில சுவாசத்தை உள்ளெடுத்து வச்சிருந்து அனுப்புங்க. அடுத்ததா இடது நாசில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சுண்டு விரல் மோதிர விரலால இடது நாசில அடைச்சு வலது நாசில சுவாசத்தை உள்ளெடுத்து உள்ள வச்சிருந்து வெளியேற்றுவோம். அடுத்ததா வலது நாசில வலது கை கட்டை விரலால் அடைச்சு இடது நாசில சுவாசத்தை நல்லா உள்ள எடுத்து உள்ள வச்சிருந்து வலதுல வெளியேற்றணும். வலதுல எடுத்து வச்சிருந்து இடதுல வெளியேற்றணும். இப்ப 2லயும் செய்ய போறோம். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பதஞ்சலி முனிவருடைய அருளாசியில செஞ்சுட்டு இருக்கோம். இந்த உள்ள வச்சு அனுப்புறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். அதனால நல்ல குருநாதர்கிட்ட நீங்க இதை கத்துக்கிட்டு உள்ள வச்சிருந்து அனுப்புங்க. இல்லை நீங்களே இந்த காணொலியை பார்த்துட்டு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உள்ள வைக்காமலே 2 நாசிலையும் மாறி மாறி ட்ரெயின் மாதிரி சுவாசத்தை விட்டுக்குங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நெக்லாக் பயிற்சி. நெக்லாக் பயிற்சிங்கிறது இப்போ நம்ம உள்ள எடுத்த நல்ல சுவாச காற்றுகளை எல்லாம் முழுமையா வயிற்று பகுதிக்கு கொண்டு போறோம். இப்போ வரைக்கும் நாம செஞ்சதெல்லாம் லங்ஸுக்காக செஞ்சோம். இப்போ வயிற்று பகுதியில் ரத்த ஓட்டத்துக்கு தசைகள் நல்லா இயங்குறதுக்கு கொண்டு போறோம். 2 நாசிலையும் சுவாசத்தை நல்லா இழுத்துக்கிட்டு இந்த நாடியானது நெஞ்சுக்குழியை தொடுற மாதிரி வந்துருங்க. அப்படியே மேல ஆகாயத்தை பாருங்க. திரும்ப நாடியை நெஞ்சுக்குழி கிட்ட கொண்டு வந்துட்டு லாக் பண்ணி எல்லா மூச்சையும் வெளியில விட்டுட்டு வயிற்றை ஒரு 3 தடவை உள்ள எக்கி விடுங்க. இந்த எக்கி விடும்போது வயிற்றில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போறது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய தசை நார்களும் நல்லா இயங்கும். நம்ம மலம் கழிக்கக்கூடிய குதம் பகுதி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். மலச்சிக்கல் இருந்தா கூட இந்த பயிற்சியில குணமாயிரும் நமக்கு. சரி, இப்ப பிராணாயாம பயிற்சி நம்ம முடிவு பண்ணிட்டோம். அடுத்ததா கண்களுக்கான பயிற்சியை செய்ய போறோம். கண்களுக்கு ஏன் பயிற்சி செய்யணும்னா, கண்கள் நல்ல சிறப்பா இயங்கணும்னா கண்ணுக்கு போதுமான இரத்த ஓட்டத்தை நம்ம கொடுக்கணும். அந்த இரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா அங்க தசைநார்கள் நல்லா வேலை செஞ்சு 100 வயதை தாண்டினாலும் கண்ணாடி இல்லாம வாழலாம். எனக்கு வயது இப்போ 60 தொடுதுங்க. நான் கண்ணாடி போட்டு எதையும் வாசிக்கிறது இல்லை. ஏன்னா தொடர்ந்து 15 ஆண்டுகளா இந்த பயிற்சியை சாட்சியா செஞ்சுட்டு வர்றோம். காணொலியை பார்க்கும் நேயர்களும் கூட இந்த பயிற்சியை நீங்க செய்யலாம். இதுக்கு எந்த குருமார்களும் நமக்கு அவசியமில்லை. கண்களை மேலே நல்லா விரிச்சு புருவத்தை நல்லா மேலே தூக்கி ஆகாயத்தை பாருங்க. அப்படியே கீழே நம்முடைய தொடையை பார்ப்போம். இது ஒரு 10 முறை இயக்குங்க. கண்களை நல்லா உருட்டி திரட்டி மேலே பார்க்கணும், கீழே பார்க்கணும். கண்ணாடி போட்டிருக்கவங்க கூட நாளடைவில் தன்னுடைய பவரை கிடைச்சி இதை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணாடியினுடைய பவர் குறையும். நாளடைவில் கண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்துடலாம்.
ஓகே, அடுத்தது கண் பயிற்சி வரும்போது கண்ணுக்கு ரத்த ஓட்டம் நிறையா போகும். அதனால் ஒரு 10 செகண்ட் ஓய்வு எடுத்துக்கோங்க கண்ணை மூடி. இப்போ இடம் வளம் பார்க்கணும். குதிரை மட்டும்தான் 360 டிகிரியும் பார்க்குமா. அதனால தான் ரோட்டில் ஓடும்போது அதுக்கு கடிவாளத்தை போட்டு நீ 100 டிகிரியோ 150 டிகிரியோ பார்த்தா போதுங்கிறனால தான் அது இலக்கை நமக்கு அடைய உதவுது. இப்போ நம்ம கண்கள் சோல்டரை தாண்டி போகணும் பின்னாடி. ஓய்வு எடுத்துக்கங்க. அடுத்து பாருங்க, குறுக்கும் நெடுக்கும் பார்க்க போகிறோம். வலது கண் மேலையும் இடது கை நம்மளுடைய தோள்பட்டையும் பார்க்குற மாதிரி பாருங்க. டைவர்ஷனாக இருக்குன்னா கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பொதுவாக பயிற்சியின் போது நம்ம என்ன பயிற்சி செய்கிறோமோ அதை தான் முற்றிலும் கவனமாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி ஒரு மணி நேரம் தான் நம்ம உடலுக்காக ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ணுறோம். ஓகே, இப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க. அப்புறம் இடது வளம், இடது கண் மேலையும் வலது கை நம்ம வலது கண் நம்ம சோல்டரை பார்த்த மாதிரி. ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நேராக பார்த்தோம், மேலே கீழே பார்த்தோம், அப்புறம் ப்ளஸ் வடிவில் 2 பக்கமும் பார்த்தோம், அப்புறம் இன்ட்டு வடிவில் இப்படி பார்த்துட்டோம். இப்போ நம்ம கண் தசைகள்லாம் தளர்வாக இருக்குது. இப்போ நம்ம கண்ணை முழு சுற்ற போகிறோம். நல்ல புருவத்தை தூக்கி கண்களை உருட்டி திரட்டி நல்லா பாருங்க. கீழே மேலே பக்கவாட்டில் எல்லாத்தையும் பாருங்க. பிரணயாம பயிற்சிக்கு மட்டும்தான் வயிறு காலியாக இருக்கிறப்ப செய்யணும். மற்ற எல்லா பயிற்சியும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். நம்ம ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் இதை செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் லேப்டாப் கணினி தான் வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. அதனால சிறு வயது குழந்தைகள் கூட கண்ணுக்கு கண்ணாடி போட்டுடுறாங்க. ஓய்வு எடுத்துக்குங்க. அப்படியே அதை தவிர்க்கிறதுக்கு அந்த குழந்தைகளை டெய்லி ஒரு மணி நேரம் இந்த பயிற்சியை செய்ய வச்சோம்னா கண்ணுக்கு தேவையான இரத்தமும் கருவிலியும் வெண்படலமும் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். கூர்ந்து ஒரு பொருளை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாதுங்க, கண்ணுக்கு கெட்டது. கண் சிமிட்டிட்டு பார்க்கணும். ஏன் இந்த இமைகளை நமக்கு இறைவன் கொடுத்துருக்கிறான்னா கண்ணுக்கு ரத்தத்தை கொண்டு போகிறதுக்காக தான் கொடுத்துருக்கான். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இமைகளை மூடி திறக்கிறீங்களோ அவ்வளவு ரத்தமானது உங்கள் கண்ணுக்கு போய் சேரும். இது உண்மை. கணினியில் வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப கூர்மையாக கவனிக்காமல் அப்பப்போ இமைகளை லேசாக மூடி திறந்துக்குங்க. அதில் வரக்கூடிய ஒரு திரவம் நம்ம கண்களை சுத்தப்படுத்தும், லென்ஸுகளை கூர்மையாக வச்சுக்கிறோம். சரி, அடுத்தது இமைகளை மூடி திறத்தல். கண்களுடைய முழு சுற்று சுற்றிட்டோம். இப்போ கண்ணை மூடி திறக்கணும். இப்போ சொன்ன ஃபார்முலா தான். கண்ணை மூடி திறக்கும் போது எல்லா ரத்தமும் கண்ணுக்கு வந்துடும். அப்படியே ஓய்வு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, கைகளை இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு இந்த பெருவிரலால் மூக்கினுடைய நுனி பகுதிக்கு வந்துருங்க. ஒரு விரலாக தெரியும், 2 விரல் வச்சுருக்கோம், ஒரு விரலாக தெரியும். அப்படியே முன்னும் பின்னும் அசைங்க ஒரு 5 முறை. ஓய்வு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ம புள்ளிகளை கண்ணுக்கு தூண்ட போகிறோம். மூக்கினுடைய அருகில் 2 பக்கம் இருக்கும், கண்ணினுடைய உள்பக்கம் இருக்கும். லேசாக குண்டான ஒரு மேடு இருக்கும். அந்த மேடில் தான் நம்ம அசுத்தங்கள்லாம் பூளை தள்ளும். காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்தோம்னா அசுத்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிற்கும். அதை முன்னாடி 10 வாட்டியும் பின்னாடி 10 வாட்டியும் இயக்கிக்குங்க. இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது விரலில் நெகை இருக்கக்கூடாது. நெகை இருந்துச்சுன்னா கண்ணை ஸ்க்ராட்ச் பண்ணிடும். அதனால் நெகமில்லாமல் கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, ஓய்வுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்ப்புருவத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு குழி இருக்கும். கீழ்ப்பகுதியில் கீழே ஒரு குழி இருக்கும். அதை ரொம்ப அழுத்தினீங்கன்னா கண்விழி வெளியில் வந்துடும். சாஃப்டாக ஒரு 10 முறை இயக்குங்க. ஓகே, அப்படியே மேல் புருவத்தினுடைய கீழ்ப்பகுதிக்கு வந்துடுங்க.
கிளாக் வாய்ஸ் 10 முறை, ஆன்டி கிளாக் வாய்ஸ் 10 முறை. தலைவலி இருந்துச்சுன்னா இந்த புள்ளியை நீங்கள் தூண்டி கொடுத்தீங்கன்னா தலைவலி குறைஞ்சிரும். மாத்திரை மருந்துகள் இல்லாமலே நாம் வாழலாம். ஓகே, ஓய்வு கொடுத்துருங்க. அன்பர்களே, இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்து உதவுங்கள். தொடர்ந்து நாம் 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி.